சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகையில் ஒருத்தவங்க தான் நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி. இவங்க வந்து சமீபத்தில இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாவே வந்து ரக்ஷிதாக்கு நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து தாண்டி நீங்க எப்படி வந்து நீங்க எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரீங்க? எது வந்து உங்கள பூஸ்ட் அப் பண்ணுது? அப்படின்னு வந்து கேட்டதற்கு, அவங்க சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. என்னுடைய வொர்க், என்னுடைய பேஷன். என்னால வேலை செய்யாம இருக்க முடியாது. இது வந்து என்னுடைய பேஷன் இது. நான் அந்த ஒரு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில நான் ரொம்ப உடைஞ்சு போயி, அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள அடையிற மாரியான ஒரு சிட்யூவேஷன்ல, நான் அதுலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஃபேன்ஸ் தான். அது ஒரு 4 பேராவே இருக்கட்டும். அந்த 4 பேர் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை. நான் வரனோ, வரலையோ, ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்குதுல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, ஃபேன்ஸுக்காக நம்ம வந்து என்ன இந்த அளவுக்கு நம்புறாங்க. என்ன இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு 4 பேர்கிட்ட இருந்து வருது. அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே, பண்ணணுமே, பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் நெறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து கமிட் ஆயிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய பேஷன் அண்ட் என்னுடைய ஃபேன்ஸ் இவங்களால தான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. அண்ட் இத்தன வருஷம் என்னால பயணிக்க முடியுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.